கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். கேடகம் என்று சொல்லும் பொழுது நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை தடுக்கிற ஒரு ஆயுதம்தான் கேடகம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் வருகிற அநேக பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், இப்படிப்பட்டவைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கேடகமாய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவன் நமக்கு கொடுக்கிற சில கேடகங்களை குறித்து இந்த மாதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் ரட்சிப்பின் கேடகம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மை எவற்றிலிருந்து ரட்சிக்கிறார் என்று சொல்லி, எப்படி நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி, அந்த ரட்சிப்பினால் நமக்கு அவர் எப்படி கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற தலைப்பிற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அல்லது தேவன் நம்மை சூழ்ந்துள்ள கேடகமாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, சில வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தீமைகள் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறோம். அநேக தீமைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்களிலே ஒன்று தீமை. தீமையான மனிதர்கள், தீமையான காரியங்கள், தீமையான நண்பர்கள், தீமையான பழக்க வழக்கங்கள், இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லலாம். இவைகள் ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாம் விடுபட முடியாதபடிக்கு அல்லது நாம் எழும்ப முடியாதபடிக்கு இப்படிப்பட்டதான கட்டுகளிலே நாம் சிக்கப்பட்டிருக்கிறோம். அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 17:9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பிராண பகைஞர்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி ஏராளமான வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறதினாலே திகில் என்னை சூழ்ந்து கொண்டது அல்லது பயம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி வேதத்திலே அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே, இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இவற்றின் மத்தியிலே தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை சூழ்ந்துள்ள கேடகமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலே கர்த்தர் நமக்கு கேடகமாக, நம்மை சூழ்ந்துள்ள கேடகமாக அவர் காணப்படுகிறார். எப்படி தேவன் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். தேவன் எவற்றின் மூலமாக நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறாராம்? காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறாராம். உலக பிரகாரமாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஏராளமாய் இருக்கிற நேரத்திலே கர்த்தர் நமக்கு ஆறுதலாக, கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவராக அல்லது தைரியப்படுத்தும்படியாக தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம்.
நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்கிறவராய் இருக்கிறார். இந்த காருண்யம் என்று சொல்லப்படுவது தயை அல்லது தயவு என்ற ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. ஆண்டவருடைய தயவை காண்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த காருண்யம் அல்லது கர்த்தருடைய தயவு நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது என்ன நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற அந்த காருண்யம் பெரியதாய் இருக்கிறது, எத்தனை பெரியதாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அந்த காருண்யம் எத்தனை பெரியதாய் இருக்கிறது. அந்த பெரிய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையும் பெரியவர்களாக மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பலத்த காரியங்களை செய்து அல்லது பலத்த அற்புதங்களை செய்து பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்து நம்மை பெரியவர்களாக மாற்றுகிறார். வேதத்திலே ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யவான் ஆகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இந்த காருண்யம் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை நிச்சயமாக பெரியவர்களாக, மிகவும் பெரியவர்களாக உங்களை மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். எவைகளாயிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, காருண்யம் என்னும் கேடகத்தினால் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை பெரியவனாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கேடகத்தினாலே நீர் எங்களை சூழ்ந்து கொள்கிறவராய் இருக்கிறீர். அந்த கேடகம் காருண்யம் என்னும் கேடகமாய் இருக்கிறது. அந்த காருண்யம் எத்தனை பெரியதாய் இருக்கிறது. பெரிய காருண்யம் எங்களை பெரியவர்களாய் மாற்றுகிறது. ஆண்டவரே, எங்களை பெரியவர்களாய் நீர் மாற்றி எங்களை அழகு பார்க்கிற தேவன், இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற தீமைகளாக இருக்கலாம், பாதாள கட்டுகளாக இருக்கலாம், ஆண்டவரே திகில் பயம் என்ற காரியங்களாக இருக்கலாம், எவைகளாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் அகற்றி போட்டு நீர் ஆண்டவரே காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொள்கிற கேடகமாயிருக்கிறார். ஆமேன்.